எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 18 ஏப்ரல் 2025, 19 ஏப்ரல் 2025 மற்றும் 20 ஏப்ரல் 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஒடிசாவில் ரூபாய் 4000 கோடி மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அடுத்து, உலக ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2025 தொடர்பான ஆய்வுக் கூட்டம் எங்கு நடைபெற்றது? மும்பை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில். அடுத்து, யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேடு பட்டியலில் மொத்த ஆவணங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது? 570. சமீபத்தில் இந்த பட்டியலில் 70க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் பகவத்கீதை மற்றும் பாரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. அடுத்து, ஜிடெக்ஸ் ஆப்பிரிக்கா 2025 எங்கு நடைபெற்றது? ஜிடெக்ஸ் ஆப்பிரிக்கா 2025 எங்கு நடைபெற்றது? மராகேஷ். கத்துவாவில் முதல் நகராட்சி கார் நிறுத்த வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? கத்துவாவில் முதல் நகராட்சி கார் நிறுத்த வளாகத்தை திறந்து வைத்தவர் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங். அடுத்து, ஐபிஎல் போட்டிகளில் அதிவேகமாக 200 சிக்ஸர்களை அடித்து இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஐபிஎல் போட்டிகளில் அதிவேகமாக 200 சிக்ஸர்களை அடித்த இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? கேஎல் ராகுல். போட்ச் இன்விடேஷனல் தடகள போட்டி 2025 ஆடவருக்கான ஈட்டி எறிதலில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? போட்ச் இன்விடேஷனல் தடகள போட்டி 2025 ஆடவருக்கான ஈட்டி எறிதலில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக பாரம்பரிய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 18. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக கல்லீரல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக கல்லீரல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 19. எந்த மாநிலத்திலிருந்து அமெரிக்காவிற்கு முதல் முறையாக கப்பல் மூலம் மாதுளை அனுப்ப வழிவகை செய்யப்பட்டது? மகாராஷ்டிரா. அடுத்து, இந்தியாவின் விமான பயணிகள் வளர்ச்சி விகிதம் 2026 எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஏசிஐ மதிப்பிட்டுள்ளது? 10.5%. அடுத்து, உலகளவில் தற்போது இந்திய பொருளாதாரம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகளவில் தற்போது இந்திய பொருளாதாரம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடத்தில். அடுத்து, சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சுபான்சு சுக்லா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சுபான்சு சுக்லா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? விண்வெளி வீரர். அடுத்து, இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையம் எது? புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையம். ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர்
முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் சௌரவ் கங்குலி. ஐசிசி மகளிர் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐசிசி மகளிர் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் கேத்தரின் கேம்பல். திருமதி குளோப் இன்டர்நேஷனல் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? திருமதி குளோப் இன்டர்நேஷனல் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் அனுராதா. 2025ஆம் ஆண்டு உலக பில்லியர்ட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? 2025ஆம் ஆண்டு உலக பில்லியர்ட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? சௌரவ் கோத்தாரி. சமீபத்தில் IISR உருவாக்கிய மஞ்சளுக்கு இட்டுள்ள பெயர்? IISR சூர்யா. அடுத்து, பிஜு ஜனதா தளத்தின் தலைவராக நவீன் பட்நாயக் தொடர்ந்து 9வது முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பிஜு ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த நவீன் பட்நாயக் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அதாவது இதுக்கு முன்னாடி 25 வருடமாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். சமீபத்தில் தான் தோல்வியடைந்தார். பிஜேபிக்கு எதிராக தோல்வியை தழுவினார் சட்டமன்ற தேர்தலில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு கேள்வியும் நான் பார்த்தீங்கன்னா அதாவது நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அலுவலக வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. தமிழ் பேப்பரான த ஹிந்து தமிழ், அதே மாதிரி தினமணி, அதே மாதிரி தினமலர், தினத்தந்தி, இந்த பேப்பர்களெல்லாம் பொதுவாக வந்த நியூஸு மிக முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் எடுக்கப்பட்டது. அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் லைவ் கிளாஸ் TNESRB SI எக்ஸாமுக்கு லைவ் கிளாஸ் நடைபெற்று வருகிறது. இதோட பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ், அதில் ஃபஸ்ட் டேர்மில் உள்ள ஹிஸ்ட்ரி 4 பாடமும் நடத்தியாச்சு. அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாகிரபியில் ஒரு பாடம் நடத்தியாச்சு. தொடர்ந்து பாருங்கள். இன்னும் எக்ஸாம் டேட்டை அறிவிக்கலை, கால்ஃபர் மட்டும் படிக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு அதிகம் பர்சன்டேஜ். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி ஒரு 4-5 கேள்வி வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் தொடர்ந்து பாருங்கள், தினந்தோறும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.